அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள். நாம் இந்த முறை ஒரு இதுக்கு முதல் வந்த பாஸ் பேப்பரில் வந்த ஒரு கேள்வி ஒன்றை பார்ப்போம். இது 2022-23 ஆண்டு OL கணித பேப்பரில் இரண்டாவது கேள்வியாக வந்த ஒரு வினா. இவ்வாறான வினாக்களுக்கு நாம் நிறைய நேரங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. MCQ கொஷின்ஸுக்கு நாம் ஏண்ட அளவு குறிப்பிட்ட நேரத்தோட முடிக்க பார்க்கணும். இப்போ அதுக்கு தான் உங்களுக்கு இந்த கணக்கை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த கணக்கில் உங்களுக்கு வினாவில் தந்திருப்பாங்க ABC ஆனது ஒரு முக்கோணி, அந்த இருசம பக்கம் முக்கோணி. இருசம பக்கம் வேண்டாம், இதில் இருக்கிற AB பக்கமானது AC பக்கத்திற்கு சமனாக காணப்படுகிறது. அதை எங்கேருந்து கண்டுபிடிப்போம்? அந்த கேள்வியில் தரவாகவும் உங்களுக்கு தந்திருப்பாக. தரவு தராத நேரங்களில் இங்கு காணப்படுற இந்த இரட்டை கோடுகள் தான் அதை குறிக்குது. AB பக்கமானது AC பக்கத்திற்கு சமன். இப்போ இதில் C ஆனது இங்கே நீட்டப்பட்டுள்ளது. இப்போ அவங்க கேட்குற கேள்வி என்ன? எக்ஸின் பெருமானம் யாது? எக்ஸின் பெருமானம் யாது? இதில் இருக்கிறத எல்லா தரவும் தருவானுகள் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ நமக்கு இங்கே என்ன செஞ்சிருக்கான்? இந்த கோணமானது BAC கோணமானது எத்தனை பாகையாம்? 90 பாகையாம். இப்போ அவன் கேட்டிருக்கான் எக்ஸின் பெருமானம் யாது? சரியா? இப்போ நம்ம இந்த கணக்குகளெல்லாம் உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும். இந்த இடத்துல முக்கோணத்தின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை எத்தனை பாகை? 180 பாகை. ஆகவே இந்த முக்கோணத்தின் இந்த கோணம், இந்த கோணம், இந்த கோணம், மூன்று கோணமும் எத்தனை பாகையாக காணப்படும்? 180 பாகையாக காணப்படும். சரியா? இப்போ நாம் எடுத்துக்கிட்டோம்டா இந்த முக்கோணியின் இங்கே பார்த்தோம் BAC கோணம் 90 பாகை. அதே மாதிரி ABC கோணமும் என்ன ACB கோணமும் சேர்ந்தா இந்த மூன்று கோணங்களும் சேர்ந்து எத்தனை பாகை? 180 பாகை. இப்போ 180 பாகையில் இது எத்தனை பாகை? 90 பாகை. அந்த 90 பாகையை நாம் என்ன செய்வோம்? 180லேருந்து கழிப்போம். மீதி எத்தனை பாகை? 90 பாகை வரும். இந்த 90 பாகை தான் இந்த ABC கோணமும் ACB கோணமும். அடுத்த தரவு என்ன? இந்த 90 பாகையானது AB பக்கம் AC பக்கத்திற்கு சமன். பக்கங்கள் சமனாயின் அவற்றுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். அந்த தேற்றத்திற்கு அமைவாக நாம் என்ன செய்யலாம்? இந்த கோணமானது 90 பாகையானதை 2ஆல் பிரிக்கலாம். பிரித்தா எத்தனை பாகை? 45 பாகை. ஆகவே இந்த கோணமும் 45, இந்த கோணமும் 45, இது 90. இப்போ மொத்தம் எத்தனை பாகை? 180 பாகை வந்துட்டு. இப்போ நமக்கு தேவை என்ன? இந்த கோணம். சரியா? ஒரு நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கிற கொஞ்சம் வீடியோ புஷ் பண்ணு. சரி, இந்த இடத்துல நாம் என்ன பார்க்கலாம்? இந்த AC ஆனது இந்த இது வரைக்கும் நீட்டப்பட்டிருக்கு. இது 45 கண்டுட்டோம். இது ஒரு முக்கோணியின் என்ன நீட்டப்படுற கோடு, ஒரு நேர்கோடு. ஒரு நேர்கோட்டின் கோணம் எத்தனை பாகை? 180 பாகை. இப்போ இது மொத்தமும் எத்தனை பாகை? 180. 180ல் இருந்து இந்த 45 நாம் என்ன செய்வோம்? கழிச்சுட்டா 135 பாகை வரும். ஆகவே எக்ஸ் சமன் 135 பாகை. இது உங்களுக்கு விளக்கமாக வேணுமென்றதால தான் இவ்வளவு விரிவாக சொல்லி தந்திருக்கேன். ஒவ்வொரு ஆக்களும் அதுக்கேற்ற மாதிரி விளங்கி கொள்ளலாம். நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன இந்த கணித பாடத்தை மிகவும் இலகுவாக கற்பித்து தர தயாராக இருக்கிறோம். இன்னும் மேலதிக வீடியோக்களுக்கு எங்களோட யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களோட ஃபேஸ்புக் தளத்திலையும் எங்களோட வீடியோக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.